ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, கடந்த 9 மாதங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்தி இந்த 10வது மாதத்தில் கூட கர்த்தர் அற்புதமாக நம்ம கொண்டு வந்து நிறுத்தினதற்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுக்கிறோம். நாம் நிற்பது நிர்மூலமாகாது இருக்கிற அவருக்கு சொத்த கிருபையாக இருக்கிறது. கிருபை மேலே கிருபை, தயவு மேலே தயவு, இரக்கத்து மேலே இரக்கத்தை தந்து ஆண்டவர் இந்த 10வது மாதத்தில் கூட அற்புதமாக நன்மை கிருபையும் நம்முடைய வாழ்வில் தொடரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளில் கூட விசேஷமாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் சங்கீதம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 52ஆம் சங்கீதம் 52ஆம் சங்கீதம் வசனம் 8ஆம் வசனம். சாம்ஸ் 52 verse 8. நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளியோ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நானோ கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒளியோ மரம் போல இருக்கிறேன். அற்புதமான ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டுல கட்டிடங்களை கட்டினாதான் ஆண்டவருடைய ஆலயம். புதிய ஏற்பாட்டுல நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிவிட்டார். ஆகவே நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிய மரத்தை போல இருப்பேன் என்று சொல்லியிருக்கேன். பக்தர் தாவீதானவர் கூட ஒரு மனுஷனை வாழ்த்தும் பொழுது 100 வருஷம் பயிர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பரவலப்பா செழிப்பா வளர்ந்து நல்ல கனி தருகிற மரம் போல அவங்க வாழ்க்கையை வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் கூட மனிதர்களாகிய அல்லது தேவ பிள்ளைகளாகிய தன்னுடைய பிள்ளைகளை ஒரு மரத்துக்கும் ஒரு செடிக்கும் ஒரு கொடிக்கும் ஒரு செழிப்பான போஸ்பரிட்டிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் நம்ம பைபிள்ல நாம் படித்து இருக்கிறோம். நல்ல ஒரு பாடங்கள். இந்த நாள்ல நான் பச்சையான உயர் மரத்தை போல இருப்பேன். எங்க இருந்தால் அதுதான் ஒரு மனுஷன் பரவலாக பச்சையா செழிப்பா இருக்கிறாங்க அப்படின்னு வாழ்த்துறாங்க இல்லையா? அவனமாகவே அந்த பச்சையான உயர் மரம். அப்ப மரம் பச்சையா இருப்பதற்கு காரணம் என்னன்னா பச்சை தண்ணி ஊத்துறாங்கன்னு சொல்லுவாங்க பசங்க பேசும்போது அந்த வார்த்தை. ஆகினால பச்சையா மரம் இருப்பதற்கு என்ன வேணும்? அதுக்கு அருமையான தண்ணீர் தான் அதுக்கு தேவை. அதுக்கு அடுத்தது உரம், அது பாதுகாப்பு. அற்புதமாக அந்த மரம் வளர்ந்து பச்சையாக செழிப்பாக கனி தந்து நெல் தந்து பழங்களை தந்து அப்படியாக அந்த கிளைகளையும் அது மனிதனுக்கு ஆகாரமாக அருமையாக தன்னுடைய வீட்டுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு கட்டடமாக பயன்படுத்தப்படுகிறத பார்த்து அவனமாகவே நான் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு முறை தந்து போயிருக்கேன். இன்னும் நிறைய காரியங்களை வாசிக்கிறோம். உன் மனைவி வீட்டோரங்களை கனித்தரும் திராட்சை கொடை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றி ஒளிவு முறை கன்றுகளை போல இருப்பார்கள். உங்க பேர பிள்ளைங்க அலர்ச்சியை போல வளர்வார்கள். நீதிமான் பனையை போல செழிப்பான். தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள். prosperity, it is wonderful வார்த்தைகள். ஆகவே அற்புதமான ஒரு வார்த்தை. நாம் பச்சையான மரத்தை போல வாழணும்னா ஒரு 3 காரியங்களை, நிறைய காரியங்கள் உண்டு, ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக ஆண்டவர் தியானிக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை கூட செழிப்பாக போஸ்பரிக்காக அற்புதமாக நல்ல ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவராய் தேவன் நமக்கு உதவி செய்யத்தக்கதாக நமக்கு என்ன வேணும்னா முதலாவதாக அந்த மரம் ஒரே மரத்தை போல ஒரு விசுவாசம் இருக்கணும்னா, ஒரு தேவ பிள்ளை இருக்கணும்னா முதலாவது சங்கீதம் 1ஆம் சங்கீதம் வசனம் 2, 3 ஆகிய வசனங்களை பாருங்க. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் வசனம் 2, 3. கர்த்தருடைய வேதத்துல பெரியமா இருந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகள் ஓரமா நடப்பட்டு தான் காலத்துல தான் கனியத் தந்து இளவுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். வேத வசனம் ஒரு மனிதனுக்கு தாகத்தை தீர்க்கிறதாய், தண்ணீர் பாய்ச்சுகிறதாய், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய், போஸ்பரிட்டை கொடுக்கிறதாய், அற்புதமாக நீர்க்காலிகள் ஓரமா நடப்பட்டு தான் காலத்துல கனி தருகிற மரத்தை போல் இருப்பான். ஆகவே வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, வேத வசனத்தை மேல ஆவலாக வாங்கியாக இருக்கும் பொழுது அந்த வசனம் நம்மை வெளிச்சத்துக்குள்ளாக நீர்க்காலிகள் ஓரமா நடப்பட்ட மரத்தை போல செழிப்பாக கனி தருகிற மரமா, எழுவதினாக இருக்கிற அதாவது விழுந்து போகாது இருக்கிற மரமாக வாழ்க்கையில ஒரு செழிப்பு போஸ்பரிட்டை நாம் பார்க்கிறோம்.
இரண்டாவதாக நான் ஒரு கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரத்தை போடுறோம், பச்சையாக பசுமையாக செழிப்பாக இருக்கிறேன்னா. இரண்டாவதாக எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 7, 8 ஆகிய வசனங்கள். எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தான் நம்பிக்கையாக்கி கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தான் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சா இருக்கிறதும் பயத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். இட் இஸ் ஒண்டர்ஃபுல் வார்த்தை பாருங்க. அங்கே கர்த்தர் மேல் நம்பிக்கை ஒன்று, ஆண்டவர் வேதத்தை நேசிப்பது வாசிப்பது. இரண்டாவதாக ஆண்டவரை நேசிப்பது, வேதத்தை வாசிப்பது. இரண்டாவது ஆண்டவரை நேசிப்பது. ஆண்டவரை நேசித்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது செழிப்பு, ஒரு போஸ்பரிட்டி. பச்சையான மரத்தை போல உஷ்ணம் வந்தாலும் காஞ்சு போகாம தான் காலத்துல கனி தருகிற மரம் போல இருப்பான். அந்த அளவுல அற்புதமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறோம். ஆகவே நான் கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிற மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 4, 5 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 4, 5 ஆகிய வசனங்கள். ஏனெனில் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, ஒன்றும் செய்ய கூடாது. ஆகவே நான் திராட்சை செடியா இருக்கிற பிதா, திராட்சை பிதா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். ஆண்டவரோடு கூட அந்த கொடியானது செடியோடு கூட இணைந்து இருக்கணும். முதலாவது வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை செழிப்பாக பச்சையாக பசுமையாக இருக்கும். இரண்டாவதாக ஆண்டவரை நேசித்து அவர் மேல் நம்பிக்கைக்கும் பொழுது நாம் எந்த உஷ்ண காலம் வந்தாலும் வறட்சி காலம் வந்தாலும் கனி தருகிற மரம் போல, இலவுதிராது இருக்கிற செழிப்பாக்க மரம் போல. மூன்றாவதாக ஆண்டவரோடு கூட ஒட்டி இருக்கிற மரம், செடியோடு கூட கொடி இருக்க வேண்டும். கொடியும் செடியும் இணைந்தாலும் கனி உண்டாகும். ஆகவே அற்புதமான ஒரு வார்த்தை கருமையான கத்திரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு வார்த்தையாக இந்த மாதத்துல வாக்குதத்தங்களாக செழிப்பாக போஸ்பரிட்டியாக ஆண்டவர் பச்சையாக ஆசீர்வாதமாக இருக்க தேவன் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த மாதத்துல கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை வழிநடத்துவராக நல்ல செழிப்பான ஒரு கிருபை, செழிப்பான ஒரு ஆசீர்வாதம், நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக உங்கள் வாழ்வில. நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரத்தை போல நான் இருப்பேன். ஆகவே அந்த போஸ்பரிட்டி ஆண்டவர் நம்முடைய வாழ்வில காத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.